வணக்கம் நண்பர்களே. திருலட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல திருவின் கண்ணு முன்னாடி நம்ம லட்சுமி நிக்கிறாங்க. உடனே நம்ம லட்சுமிக்கு கையை பிடிச்சி, இது நீ என் மனைவி, நான் உன் கழுத்துல தொட்டு தாலி கட்டியிருக்கேன். அப்படி இருக்க நேரம் நீ இந்த வீட்டுல எனக்கு தெரியாம மறைஞ்சு மறைஞ்சு எதுக்காக தலைமறைவு வாழ்க்கை வாழணும்? உன்னை நான் கஷ்டப்படுத்த முடியாது லட்சுமி, புரிஞ்சிக்க. நீ எங்க காணல, நீ நான் எங்கெல்லாம் தேடினேன். எப்பவுமே நான் உன்னை பச்சுதான் நினச்சிட்டு இருந்தேன் லட்சுமி. நீ எதுக்காக என்கிட்ட இந்த கண்ணாமூச்சி ஆட்டத்தை ஆடிட்டு இருக்க? கடவுள் என் வீட்டிலே உன்னை கொண்டு சேர்த்துருக்காருன்னா இதுலேருந்து உனக்கு புரியலை. விதி நம்ம ரெண்டு பேர்த்தையும் தான் சேர்த்து வைக்க விரும்புது. நான் இப்போவே வீட்டில் இருக்க எல்லாத்துட்டையும் சொல்ல போகிறேன். நான் ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்க போகிறதில்லை. ஏன்னா ஒரு தப்பை மறைச்சி இன்னொரு தப்பை நான் செய்து நான் வாழ விரும்பலை அப்படின்னு அதிரடியான ஒரு முடிவை நம்ம எடுக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான். கடவுளே, நான் என் புருஷனுக்கு என் கையால் இன்றைக்கி நான் நல்லாவே சமைச்சு போட்டுட்டேன். அவரும் வயிறார சாப்பிட்டாரு. இந்த திருப்தி போதும். அவருக்கு மனசை நான் குளிர வச்சுட்டேன். இது எனக்கு மனசு நிறைஞ்சு போச்சு. நான் இனி இந்த வீட்டை விட்டு போக தயாராகிட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. நான் மட்டும் அவர் கண்ணில் பட்டேன்னா அவர் இந்த வீட்டை விட்டு என்னை போக விட மாட்டார். எல்லாரும் தூங்கின பிறகு கண்டிப்பாக நான் பெட்டி பிடிக்கையில் சுட்டிருந்தேன். ஏற்கனவே அம்பிகாமா இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது, இனி போனியன்னா உன் கணவர் கூட தான் நீ இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படின்னு என்கிட்ட அன்னைக்கு கேட்டிருந்தாங்க. வேறு வழி இல்லைம்மா, நான் தான் உங்கள் மருமக, உங்கள் பையன் தான் எங்கள் கழுத்தில் தாலி கட்டின கணவர். இப்படி நான் எப்படி எதை வச்சு உங்கள்கிட்ட நான் சொல்ல முடியும்? அப்படி சொன்னால் கூட எல்லாமே தப்பாயிரும். ஏன்னா உங்கள் பிரிஞ்சு கிடக்க காஞ்சனாமா குடும்பமும் இந்த குடும்பமும் ஒன்று செய்கிறது இந்த திவ்யாக்கா கல்யாணத்தில் தான் இருக்குது. திவ்யாக்கா நான் யாருன்னு தெரியாமலே என் கூட சொந்த தங்கச்சியாட்டி என்னை பார்த்தவங்க. அப்படி இருக்கவங்களுக்கு என்னால் துரோகம் செய்துட்டு இந்த வீட்டை விட்டு போக முடியாது. அதுக்காக நான் இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கேன் கடவுளே அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிடாங்க. எல்லாரும் மன்னிச்சிருங்க. இந்த வீட்டில் எல்லாருமே என்கிட்ட பாசத்தை கொட்டி காத்தாங்க. அப்படி இருக்க நேரம் நான் இங்கேருந்து போனால் எல்லாரையும் தாங்கிக்க முடியாது தான், ஆனால் பழகிக்கிடுவாங்க அப்படின்னு அந்த இடத்துல லட்சுமி நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் எல்லாரும் தூக்கியாச்சு. ஒட்டு மொத்தமாக உறங்கிட்டு இருக்க நேரம் நம்ம போயிடுவோம் அப்படின்னு பேக் ஓடி கையும் களவுமா வீட்டை விட்டு புறப்பட முடிவெடுத்த நம்ம லட்சுமி வெளியேற நேரம் கரெக்டாக பார்த்து பேரிடிக்கணுங்க. நம்ம காரில் என்ட்ரி கொடுக்குறாங்க. ஆஃபீஸில் ஒர்க்லோடு கூட இருந்ததுனால அன்றைக்கி லேட்டாக தான் வராங்க. அவங்க காரை வீட்டில் ட்ராப் பண்ணி நிற்கிறாங்க. அந்த நேரம் கார் வெளிச்சத்தில் அப்படியே நம்ம லட்சுமி மேலே அடித்து விடுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா யார் இது அப்படின்னு பார்த்தா எங்கேயும் போகக்கூடாது, இங்கே தான் நில்லை அப்படின்னு அந்த இடத்துல குரல் கேட்குது. நம்ம வசமாக மாட்டிக்கிட்டோம், அவர் பாத்திர போகிறாரு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ தான் நம்ம லட்சுமிக்கு கையை பிடிக்கிறாங்க. என்ன லட்சுமி, நீ இங்கே எப்படி? அப்போது இந்த வீட்டில் மகாவாக இருந்துக்கிட்டு என்னை எல்லாம் நல்லா கவனிச்சிக்கிட்டு எனக்கு சமையல் செய்து போட்டது எல்லாம் நீ தானா? இப்போ அதெல்லாம் விட்டுக்கிட்டு இந்த வீட்டை விட்டு போகணும்னு முடிவெடுத்துட்ட அதானே? உன்னை காணலனி நான் அன்றைக்கி மாலில் எங்கெல்லாம் தேடினேன், இப்போ கூட உன்னை காணலனி தான் நான் நினச்சி தேடிட்டு இருக்கேன். என்னால் அவ்வளோ சீக்கிரம் உன்னை மறக்க முடியலை, விட்டுட்டு போக முடியலை. என் நினைப்பு உன்னை சுற்றி தான் வருவு. நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேங்கிற? வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே நான் கண்ணாமூச்சி ஆட்டங்கனங்க என்கிட்ட மறைஞ்சு வாழ்ந்துருக்க. என் கண்ணில் படாத அளவு நீ உன்னை பார்த்துக்கிட்ட அதானே அப்படின்னு அந்த இடத்துல கேட்க நேரம் நம்ம லட்சுமி அப்படியே மௌனமாக அழுதது கடங்க நிற்கிறாங்க. என்ன பார்க்குற? இந்த வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாம் நான் உன் கழுத்தில் தாலி கட்டுனது தெரிஞ்சா அவ்வளோதான் என் கதை. ஆனால் சொல்லுறேன், எனக்கு ஸ்ரீயை கல்யாணம் பண்ணிக்க என் மனசே இப்போ இடம் கொடுக்கல. ஏன்னா நான் உங்களத்தில் தாலி கட்டிக்கிட்டு அதை மறைச்சி இன்னொரு பொண்ணுங்க வாழ்க்கையில் நான் விளையாடுறதுக்கு விரும்பலை. ஏன்னா எனக்கு தெரியும் நான் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு மனசாட்சி எனக்கு உறுத்திட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் நம்ம ரெண்டு பேர்த்தையும் இந்த பிரபஞ்சமே ஒன்று சேர்க்க தான் விரும்பியிருக்கு. சுற்றி நீ என் வீட்டில் தான் இருந்திருக்க. இதில் இருந்தே தெரியலை நீ என் கூட வாழறதுக்கு தான் கடவுள் அனுப்பி வச்சிருக்காரு அப்படின்னு அப்படி இருக்க நேரம் இந்த வீட்டை விட்டு நீ போகணும்னு எடுத்துட்டல. என்ன எங்கள் அம்மாவை விட்டுட்டு எல்லாம் உனக்கு எப்படி போகணும்னு இவ்வளோ தைரியம் உனக்கு யார் தந்தது லட்சுமி சொல்லு அப்படின்னு சொல்ல நேரம் காலில் விழுறாங்க. என்னை மன்னிச்சிருங்க, நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல மன்னிப்பு கேட்டு கதறி நம்ம லட்சுமி அழுறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா எலும்பு, இனிமேல் இந்த வீட்டை விட்டு நீ போக மாட்டல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், நான் போக மாட்டேன் அப்படின்னு
சொன்ன உடனே அப்படியே கெட்டி பிடிக்கிறாங்க நம்ம திருலட்சுமியை. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம கவிதா வந்து ஆஃபீஸ் விஷயமா நம்ம திருவை பார்க்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல காவல் இருந்தவங்க திரு வந்தது வீட்டுக்கு ஏன் வராமல் இன்னும் அங்கே என்ன செய்ய வாசல்ல அப்படின்னு வந்து வெளியே வந்து பார்க்குறாங்க. இங்கே கெட்டி பிடிச்சிட்டு நிற்கிறத பார்த்தா காஞ்சனா அக்கா பயப்படுறது சரிதான், இவ கண்டிப்பாக வந்து விளையாட்டு வந்து அமைஞ்சிருவா நம்ம திவ்யா வாழ்க்கையில், அவங்க அதுக்காக தான் வந்து நினைக்கிறாங்க அப்படின்னு திரு நீ என்ன செய்ய ஒரு வேலைக்காரியை இப்படியே வந்து கெட்டி பிடிக்கிற அப்படின்னு வந்து சொன்னேன்னா நம்ம திருவே அரண்டு போகிறாங்க. என்னை மன்னிச்சிருங்க அத்தை, நான் வந்து வீட்டை விட்டு போனால் அதை தடுத்து தெரியாமல் இப்படியா வந்து நடத்துக்கிட்டது அப்படின்னு வந்து அந்த இடத்துல அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம கவிதா திருவுக்கும் இவளுக்கும் ஏதோ ஒரு டீலிங் இருக்குது, சீக்கிரம் நான் கண்டுபிடிக்கிறேன்டி, இந்த திருவையும் இந்த வீட்டை விட்டு விரட்டணும், அதே நேரம் திருவுக்கு சொத்து பத்தலாம் என் மேலே வந்து என் பேரில் எழுதி எடுக்க இதை ஒரு பகடக்காயை நான் யூஸ் பண்ண போகிறேன், எப்படியும் ஒரு ஆப்பு வைக்க போகிறேன், இந்த அம்பிகாவுக்கு வேட்டு வைக்கணும், நான் கௌதம் கூட வாழ முடியாமல் போகிறதுக்கு இவ தானே காரணமாக இந்த அம்பிகா இருந்தா, அப்படிப்பட்ட அம்பிகாவை இந்த வீட்டை விட்டே வந்து விரட்டி அடிக்கணும் அப்படின்னு வந்து எல்லாத்தையும் வந்து திரு வந்து கெட்ட பேர் எடுக்கணும். முக்கியமாக காஞ்சனா அக்காவுக்கு திருவை நினைச்சாலே கோவமாக வரணும், அதுதான் நம்மளுக்கு நல்லது. இல்லைன்னா அவன் நிச்சயமாக திருவை வந்து இந்த வீட்டில் இருந்து ஸ்ரீயை கட்டி கொடுத்து மாப்பிள்ளையாட்டு பொண்ணு அந்த நம்ம குடும்பத்தோட வந்து சம்மந்தம் காஞ்சனா வச்சுட்டானா கண்டிப்பாக திருவோட சொத்து பத்து எல்லாத்தையும் நம்ம பேரில் வந்து அபகரிக்க முடியாமல் போயிடும். காஞ்சனா அக்கா என்னை விட பிரில்லியன்ட், எனக்கு நல்லாவே தெரியும். இந்த மகா மேலே ஒரு சந்தேகம் வந்ததுக்கே அவளை வந்து ஓட வந்து விரட்டி அடிக்கிறா, அப்படிப்பட்ட ஈவு இறக்கம் கிடையாதவா காஞ்சனாக்கா, அவள் என்னையும் கூட எது வேணாலும் செய்வா, என்னை விட அவள் சாமர்த்தியசாலி, திருவோட சொத்து பத்தெல்லாம் அவள் சுருட்டிக்கணும்னு பார்க்கா, அவளுக்கு முன்னாடி நான் கௌதமோடு சேர்ந்து நான் நல்லா வாழணும், அதுக்காக எனக்கு வேணும். அப்போனா இவ பொண்ணு காஞ்சனாவின் பொண்ணு ஸ்ரீயை வந்து இந்த வீட்டுக்கு கல்யாணம் ஆகி வரக்கூடாது அப்படின்னு வந்து இந்த வேலைக்காரிக்கும் அந்த தெருவுக்கும் வந்து கனெக்ஷன் இருக்கிற மாதிரியே நம்ம வந்து காஞ்சனாட்டை வந்து சொல்லலாம் அப்படின்னு வந்து ஃபோனை போட்டு வந்து நம்ம கத்துறாங்க நம்ம கவிதா. இந்த பாரு நீ சரியாக தான் சொன்ன, நீ சந்தேகப்பட்டது கரெக்டு தான், இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாக வந்த அந்த திரு வந்து அந்த மகாவை வந்து கட்டி பிடிச்சிட்டு இருந்ததை நானே பார்த்தேன், நீ வந்து ஸ்ரீயை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீன்னா பார்த்து சொல்லு கொடு, இந்த திரு வந்து அவ்வளவா நல்லதுக்கு இல்லை, இவன் வந்து அந்த வேலைக்காரி அந்த மகாவை வந்து சமைச்ச சாப்பாடை ஆகோ ஓகோன்னு புகழ்கிறான், உன் பொண்ணும் அந்த மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், திருவும் மகாவுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறான், அப்படி இருக்க நேரம் இவங்க 2 பேருமே சேர்ந்துருவாங்க போல இருக்குது, உன் பொண்ணுக்கு ஒரு அல்வா தான் கிடைக்க போகுது, நீ திருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது எனக்கு அவ்வளோ சரிப்படாது அப்படின்னு வந்து நம்ம காஞ்சனா வந்து காஞ்சனா கிட்ட வந்து நம்ம கவிதா வந்து சொல்ல நேரம் நம்ம கவிதா அப்படியெல்லாம் ஒன்று உசுப்பேத்தி தானடி இந்த திரு வீட்டுக்கு உன் பொண்ணு மருமகளாக வரப்படாத அளவுக்கு நான் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா எனக்கு நிச்சயமாக தெரியும் அந்த வேலைக்காரிக்கும் திருவுக்கும் கணேசர் மரோனே அந்த குறி சொல்லவ சொன்னது உண்மைதான், இப்போ கவிதாவே சொல்லிட்டா இந்த கல்யாணம் நடக்குமா நடக்காதுன்னே தெரியலையே அப்படின்னு வந்து அந்த இடத்துல மண்டையை பிச்சுட்டு இருக்காங்க நம்ம.